Good morning, students. Good morning, Miss. Good morning. From today onwards, we are going to see a new module. Module number 6, Tools. Are you all ready for the class? Yes, Miss. Okay, in today's class, we are going to introduce the common tools we use. Okay. Tools na என்னன்னா கருவிகள். நம்ம எந்தெந்த கருவிகள்லாம் பயன்படுத்துறோம். இப்போ எல்லாரும் people around usல ப்ரொஃபஷன்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ்ல இருக்கிறவங்க என்னென்ன கருவிகள்லாம் பயன்படுத்துவாங்க அதை பற்றி தான் இந்த மாடியூல் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். சரியா? நம்மளை சுற்றி நிறைய கருவிகள் இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. அதை யார் யார் பயன்படுத்துகிறாங்க, எந்தெந்த வேலை செய்கிறவங்க எந்தெந்த டூல்ஸ் பயன்படுத்துவாங்க அப்படின்னு தான் நம்ம இந்த மாடியூல் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஓகே this module is, I think this module will be very interesting and we can enjoy the upcoming activities in this module. In today's class we are going to learn the names of the tools in English. Are you all ready? Yes, Miss. Okay. The first thing we are going to see is bolt and nut. Have you seen this? Yes, Miss. நீங்க பார்த்திருக்கீங்களா? bolt and nut பார்த்திருக்கீங்களா? Okay students, I think you might have seen this bolt and nut in many places. எதனா ரெண்டு things நம்ம join பண்ணனும்னா we can use bolt and nuts. If you have to join any two things means we can use the bolt and nut. Okay. Bolt and nut are used to fasten things. Fasten things னா இது தமிழ்ல என்ன சொல்வாங்கன்னா பொருட்களை கட்டுவதற்காக என்ன பண்றோம், போல்ட்டோ நட்டோ நம்ம பயன்படுத்துறோம். Then the next thing we are going to see is spade. Spade னா தமிழ்ல மண்வெட்டி. Spade னா தமிழ்ல மண்வெட்டி. இது நீங்க பார்த்திருக்கீங்களா? Have you seen this spade? Okay, மண்வெட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? Okay students, now listen to me. நீங்க சொன்ன மாதிரி தான் பல்லெல்லாம் வந்து எடுத்தோம்னா அதுல இருக்கிற மணலை வெளியே எடுக்கிறதுக்காக இந்த ஸ்பேட் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பேட்னா தமிழ்ல மண்வெட்டி. ஓகே. ஸ்பேட் இஸ் யூஸ் டு டிக் த சாயில். ஓகே. ஸ்பேட் இஸ் யூஸ் டு டிக் த சாயில். டிக் த சாயில்னா மண்ணெல்லாம் வந்து எடுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம், பள்ளம் வந்து நோண்டுறதுக்காக நம்ம ஸ்பேட் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் we are going to see scissors. Scissors எல்லாருக்குமே தெரியும். In our classroom also we are having scissors. Okay, யார் வந்து scissor மெயினா யூஸ் பண்ணுவாங்க? டெய்லர். வெரி குட், clap for Darshit. scissor வந்து மெயினா யூஸ் பண்றது டெய்லர். Okay, scissors is used to cut papers and cloths. Scissors is used to cut papers and cloths. இந்த scissors வச்சு கிளாத்ஸ் கட் பண்றதுக்கும் பேப்பர்ஸ் கட் பண்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, do you all understood? Okay, now the next thing we are going to see is axe. Axe na கோடரி. கோடரி பார்த்திருக்கீங்களா? இந்த கோடரி வச்சு என்ன பண்ணுவாங்க? மரத்தை வந்து வெட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம், கோடாரி யூஸ் பண்ணுவோம். Axe is used to cut wood. Okay, wood na என்னது? Axe is used to cut wood. மரக்கட்டை. அதெல்லாம் நம்ம கட் பண்றதுக்கு நம்ம ஆக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? பேப்பர்ஸ்லாம் சாஃப்டா இருக்கும், கிளாத்ஸ் கூட சாஃப்டா இருக்கும். அதனால நம்ம ஈஸியா கட் பண்ற திங்ஸ்லாம் சிசர்ஸ் வச்சு கட் பண்ணலாம். ரொம்ப ஹார்டா இருக்குன்னு வச்சுக்கோ, wood எல்லாம் ரொம்ப ஹார்டா இருக்கும். அப்ப அதெல்லாம் கட் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணலாம், ஆக்ஸ் வச்சு மட்டும்தான் கட் பண்ண முடியும். ஓகே. Now the next thing we are going to see is nail. Nail na என்ன? ஆணி. Very good. Nail na தமிழ்ல ஆணி. Students, nail is used to join things. நம்ம எதனா ஒரு ரெண்டு பொருளை ஜாயின் பண்ணணும்னா நம்ம நெயில் வச்சு ஆணி வச்சு அடிச்சோம்னா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எதனா மாட்டணும்னா, போட்டோஸ் எதனா மாட்டணும்னா, சார்ட்ஸ் எதனா மாட்டணும்னா நம்ம நெயில் வச்சு வால்ல அடிச்சிட்டோம்னா நம்ம அதுல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, who uses this nail? யார் வந்து நெயில் யூஸ் பண்ணுவாங்க? எந்த தொழில் செய்யறவங்க?
எந்த தொழில் செய்யறவங்க நெயில் யூஸ் வெரி குட் கிளாப் ஃபார் ஜெயஸ்ரீ வெரி குட் ஜெயஸ்ரீ சூப்பர் கிளாப் ஃபார் ஹர் கார்பெண்டர்னா யாரு மர வேலை செய்யறவங்க தான் இந்த நெயில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த நெயில்ஸ் வந்து நிறைய வந்து அவங்க தான் யூஸ் பண்ணுவாங்க எல்லா ப்ரொஃபஷன்ஸும் யூஸ் பண்ணுவாங்க ஆனா மெயினா கார்பெண்டர்ஸ் தான் இந்த நெயில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய நெயில்ஸ் யூஸ் பண்றது கார்பெண்டர்ஸ் தான் மேசன்ஸ் கூட யூஸ் பண்ணுவாங்க ஆனா மெயினா நெயில்ஸ் யூஸ் பண்றது கார்பெண்டர்ஸ் ஓகே do you understood okay now the next thing hammer ஹேமர்னா என்ன சுத்தியல் வந்து எல்லாருமே பார்த்திருப்பீங்க எல்லார் வீட்லயும் ஹேமர் இருக்கும் ஹேமர் இஸ் யூஸ் டு டிரைவ் a nail into the wall இப்போ இந்த நெயில் வந்து நம்ம செவுத்துல அடிக்கணும்னா இந்த ஹேமர் வச்சுதான் இந்த சுத்தியல் வச்சுதான் நம்ம வால்ல வந்து பிக்ஸ் பண்ண முடியும் நம்ம ஆணி வந்து அடிக்கணும்னா செவுத்துல அடிக்கணும்னா நம்ம கண்டிப்பா ஹேமர் இல்லாம பண்ண முடியாது ஓகே நவ் த நெக்ஸ்ட் திங் சா வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க ஓகேவா சா இதுக்கு தமிழ்ல என்ன அதுக்கு தமிழ்ல என்ன பேரு இங்கிலீஷ்ல தான் சா தமிழ்ல ரம்பம் தமிழ்ல என்னது ரம்பம் ஓகே this saw is used to cut wood ஓகே நம்ம மரத்தை வந்து வெட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் சா வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே இந்த சா வந்து யார் யூஸ் பண்ணுவா கார்பெண்டர் அகைன் கார்பெண்டர் யூசஸ் this saw a lot ஓகே கார்பெண்டர்ஸ் கிட்ட என்ன இருக்கும் சா இருக்கும் நெயில் இருக்கும் ஆக்ஸ் இருக்கும் அவங்க வந்து இந்த வுட்டை வந்து கட் பண்றதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க now the next tool we are going to see is screwdriver எல்லாரும் பார்த்திருக்கீங்களா உங்க வீட்ல இருக்கும் இதுக்கு தமிழ்ல திருப்புளின்னு சொல்லுவாங்க ஓகேவா இத வச்சு என்ன பண்ணுவாங்க நம்ம ஸ்க்ரூஸ் எதனா டைட் பண்றதுக்கு அப்படி இல்லைன்னா லூஸ் பண்றதுக்கு ஸ்க்ரூஸ் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணுவாங்க ஸ்க்ரூ டிரைவர் இஸ் யூஸ் டு fasten screws okay do you all understood screwdriver is used to fasten screws okay very good இந்த ஸ்க்ரூ டிரைவர் யார் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அதிகமா யார் யூஸ் பண்ணுவாங்க பைக் ரிப்பேர் மெக்கானிக் வெரி குட் கிளாப் ஃபார் தர்ஷித் பைக் ரிப்பேர் பண்றவங்க மெக்கானிக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க ஸ்க்ரூ டிரைவர் வந்து அதிகமா யூஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எலக்ட்ரீஷியன்ஸும் ஸ்க்ரூ டிரைவர் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க screwdriver is used to fasten screws okay now the next card spanner யார் யூஸ் பண்ணுவா பிளம்பர் யூஸ் பண்ணுவாங்க வேற யார் யூஸ் பண்ணுவா ஸ்பேனர் அதிகமா மெக்கானிக் கூட ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஓகேவா ஸ்பேனர் இஸ் யூஸ் டு டைட்டன் அண்ட் லூசன் த நட்ஸ் as you said மெக்கானிக்ஸ் யூசஸ் திஸ் ஸ்பேனர் எதனா வந்து டயர் பங்க்சர் ஆயிடுச்சுன்னா நம்ம அவங்க கிட்ட போனோம்னா ஸ்பேனர் வச்சு என்ன பண்ணுவாங்க அங்க அந்த நட்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்றதுக்காக ஸ்பேனர் வந்து யூஸ் பண்ணுவாங்க okay do you all understood okay now next mic have you seen mic பாத்திருக்கீங்க பாட்டு பாடுறதுக்கு who uses mic ஓகே ப்ரோக்ராம் பண்ணும்போது பாட்டு பாடுறதுக்கு டிராமால பேசுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மைக் வந்து யூஸ் பண்ணுவாங்க சிங்கர்ஸ் யூசஸ் திஸ் மைக் a lot சூப்பர் சிங்கர்ல கூட நீங்க நிறைய சிங்கர்ஸ் பார்த்திருப்பீங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க மைக் வச்சு பாட்டு பாடுவாங்க ஓகே வெரி குட் now the next card net who uses this net very good clap for Darshit okay fisherman uses this net to catch fish நம்ம மீன் பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க fisherman வந்து யூஸ் பண்ணுவாங்க fisherman uses this net to catch fish okay good now what is this who uses this book very good teacher and students uses book டீச்சர் மட்டும் இல்ல நீங்க கூட புக்ஸ் வச்சிருக்கீங்களா டீச்சர் நிறைய யூஸ் பண்ணுவாங்க நிறைய படிக்கிறவங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே நிறைய படிக்கிறவங்க எல்லாருமே
ஸ்காலர்ஸ் எல்லாருமே புக் யூஸ் பண்ணுவாங்க. Now the next tool, baton. Batonனா லத்தி. Who uses this baton? Policeman. Policeman தான் என்ன பண்ணுவாங்க? லத்தி யூஸ் பண்ணுவாங்க. எதனா தப்பு பண்ண என்ன பண்ணுவாங்க? அந்த லத்தி வச்சு அடிப்பாங்க. Okay, good. Now the next thing. டாக்டர் யூஸ் பண்ணுவாங்க. இதனுடைய நேம் வந்து ஸ்டெத்தஸ்கோப். அதனுடைய நேம் என்ன? டாக்டர் யூசஸ் திஸ் and this name is stethoscope and its name is stethoscope. Stethoscope is used to hear heartbeat. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா நம்ம உடம்பு சரியில்லைனா போனா என்ன பண்ணுவாங்க? டாக்டர் வந்து இந்த ஸ்டெத்தஸ்கோப்பை காதுல வச்சுட்டு நம்ம ஹார்ட் பக்கத்துல வச்சுட்டு கேட்பாங்க, ஹார்ட் பீட்லாம் நார்மலா இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. Stethoscope is used to hear heartbeat. Okay, and the last tool we are going to see is pliers. Pliers is used to cut wires. Wires எதனானா கட் பண்றதுக்கு நம்ம pliers யூஸ் பண்ணுவாங்க. Then who uses this pliers? கரண்ட் வேலை செய்யறவங்க எலக்ட்ரீஷியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க? pliers வந்து யூஸ் பண்ணுவாங்க. Very good. Do you like this activity? Okay, now we are going to continue this activity. Do you all understood the names of tools? Okay, very good.